Hi friends and friends club நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்மெட்டில் வந்து கேமரா வந்து மவுண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான். நான் ஆல்ரெடி ஒரு பழைய வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த ஸ்ட்ரிப் வச்சு நான் வந்து மவுண்ட் பண்ணியிருந்தேன். இதனால் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த சின்னுக்கு வந்து இந்த ஏர் போகிற இந்த இடத்துல ஒரு கார்டு வரும். அது வந்து போட முடியல. ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்ட்ராப் போட்டு மவுண்ட் பண்ணனால. அதே மாதிரி என்னோடய வீடியோஸ்லலாம் நீங்கள் வந்து ரொம்ப ஏர் நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு என்ன ரீசன்னா இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் வழியாக நம்ம ரைட் பண்ணுறப்போ ஏர் வந்து உள்ளே வருது. சரிங்களா, உள்ளே வரப்போ நான் மைக் இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மைக் இங்கே செட் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான மைக்லாம் கிடையாது, லாவியர் மைக்லாம் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு 250 rupees 300 rupees வாங்கியிருப்பேன். உங்களுக்கு அதோட வீடியோ நான் போட்டிருப்பேன். பார்க்கலன்னா கீழே கார்டு கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். ஸோ அந்த மைக்குன்றனால நமக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து அந்த அளவுக்கு ஆகலை. ஸோ அதனால் வீடியோவில் வந்து அந்த கரகரன்னு அந்த சவுண்டு வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம மைக் அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஏன்னா இந்த மாதம் தான் நிறைய கியர்ஸ்லாம் வாங்கிட்டேன். ஸோ அதனால் மைக் கொஞ்சம் லேட்டாக வாங்கிக்கலான்ற பிளானில் இருக்கேன். ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு டெம்ப்ரவரி சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லைங்க, அதாவது இந்த சின் மவுண்ட், இதுக்கு பதிலாக கிளாம்ப்ஸ் இந்த மாதிரி அமேசானில் வந்து கிடைக்குது இந்த மவுண்ட்டு. ஸோ இந்த மவுண்ட் வாங்கிட்டு கடையில் கேட்டப்போ எம்சீல் வச்சு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஜி, அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும் அப்படின்னாங்க. ஸோ அதை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நிறைய பேர் ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருப்பாங்க. இல்லை டைம் வேறு 2 மணி ஆகுது, டிங் நடிக்குது. ஸோ இன்றைக்கி வந்து லீவு, வீட்டில் தான் இருக்கேன். அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. ஸோ வீட்டில் தான் எடுத்துகிட்ருக்கோம். இது புது வீடு, ஓகேங்களா. ஸோ ஓகே, அதான் ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல வந்து இந்த கிளாம்ப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இது வந்து நான் கழட்டிடுறேன், ஏன்னா இதுதான் பெரிய ப்ராப்ளம். ஸோ இந்த மவுண்ட் வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இங்கே பாருங்கள், மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மவுண்ட்டு, அப்புறம் இப்படி ஒரு மவுண்ட் கொடுத்துருந்தாங்க. 3M டேப் கொடுத்துருக்காங்க. 3M டேப் போடலாம், பட் டேப் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்குமான்றது வந்து ஒரு டவுட் தான். அதனால் நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா கேமரா வந்து ரொம்ப காஸ்ட்லி. சப்போஸ் கல்லுங்கள்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ரைடில் போகிறப்போ. அதனால் எல்லோரும் சொன்னது வந்து எம்சீல் தான். ஸோ இதில் வந்து இப்போ எது ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். இந்த 2 கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. இல்லை இது வைக்கலாமா இல்லை இது வைக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த கிளாம்ப் வந்து எப்படி செட் ஆகுதுன்றதை பார்க்கணும். ஸோ இந்த கிளாம்பே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த இடத்துல இந்த கிளாம்ப் வந்து இப்படி ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து இந்த கிளாம்ப்ஸ் வந்துடும், ஓகேவா. இந்த ஜே மவுண்ட்டு இது வந்து இதுக்குள்ளே போய் இப்படி ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா இதில் வந்து நம்மளோட கேமரா வந்து இப்படி மவுண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இது ஸ்ட்ரெச் ஆகும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. இந்த மவுண்ட்டோடு இது வந்து இந்த இடத்துல இருக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த எந்த பொசிஷனில் வைக்கிறீங்கன்றதை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. சரிங்களா, இந்த பொசிஷன்னா இந்த பொசிஷனுக்கு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணுன்னா அப்படி வச்சுட்டு, நீங்கள் எம்சியில் இருக்குல்ல, கடையில் போனீங்கன்னா கிடைக்கும், 20 ரூபாவோ 10 ரூபான்னு நினைக்கிறேன், 10 ரூபா. எம்சியில் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா, 2 பீஸ் இருக்கும். இது 2ஐயும் வந்து ஒன்றா வந்து நீங்கள் இது பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி, இந்த பிளாக் கலராக ஒன்று ஒயிட் கலராக ஒன்று இருக்கும். ஸோ 2ஐயும் வந்து ஒரே மாதிரி இது பண்ணுங்க, ரவுண்ட் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே எடுத்துக்குங்க. இல்லை எதுவும் மிக்செல்லாம் வைக்காதீங்க, வரேங்க ரொம்ப டைட்டாக இருக்கும். 2ஐயும் மிக்ஸ் பண்ணணும் நல்லா. அப்போதைக்கு இதெல்லாம் எடுத்து கீழே வச்சிட்றேன், அங்கே இருக்கட்டும், ஓகேவா. அதை வச்சு நல்லா ஒரு 5 minutes ஆச்சு நீங்கள் இந்த மாதிரி 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அது சாஃப்ட் ஆகும். அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்.
நல்லா நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ண வந்து சாஃப்ட் ஆகும். சரிங்களா? ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ஒயிட் கலர் வந்து நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நல்லா பாண்ட் ஆகும். அதனால் நல்லா அப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கையிலேருந்து அந்த ஹீட் போக தான் இது சாஃப்ட் ஆகும். என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து இந்த இடத்துல வைக்கிறோம். நம்ம இங்கே பாருங்க, இந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா எம்சியில் வந்து இந்த இடத்துல வச்சுருங்க. வந்து கொஞ்சம் ஹெல்மெட் கொஞ்சம் மொக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. இங்கே பாருங்க, நான் வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். சரியா? ஓகேவா? இது வச்சுட்டு அந்த மவுண்ட் இருக்குல்ல, எங்கே போச்சு இதோ இங்கே இருக்குது அது மவுண்ட். ஓகே, கீழே வந்துச்சு, அப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மவுண்ட்டை வந்து நம்ம இதில் வந்து நல்லா அமுத்தி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணணும். இந்த மவுண்ட்டை வந்து அதில் கரெக்டாக அப்படி உட்கார்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். பாருங்க, ஏன்னா இது காயறதுக்குள்ளே நீங்கள் இதை வந்து ஃபினிஷ் பண்ணி ஆகணும். காஞ்சிடுச்சுன்னா இது வந்து உங்களுக்கு அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ நீங்கள் காயறதுக்குள்ளே இதை வந்து கரெக்டாக நீங்கள் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா உட்காந்துருச்சு. சைட்லேயும் நல்லா உட்காந்துருச்சு, மேலேயும் உட்காந்துருச்சு. கீழே வந்து கரெக்டாக அந்த சைடெல்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ரொம்ப அசிங்கமாக தெரியாத அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல சின்ன இருக்குல்ல, இந்த சின்ன வேறு இந்த இடத்துல வருது, இந்த ஓப்பன் வெண்ட்டு. ஸோ அதனால் அது கொஞ்சம் மேலே வைக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகே, ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, இப்போ நீங்கள் இது ப்ரெஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, இதுக்குள்ளே இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் எம்சியில் வெளில வந்துடும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்துருங்க, மறக்காமல் விட்றாதீங்க, மறந்து போய் விட்றாதீங்க. ஏன்னா விட்டிங்கன்னா அது காஞ்சிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நல்ல வேளை நான் பார்த்தேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன கத்தி எடுத்து அதை வந்து அழகாக அப்படி எடுத்து விட்ருங்க. நானே பார்த்த நாள் ஆச்சு, இல்லாமல் தான் மொத்தமாக ஃப்ளாப் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ ஓரளவுக்கு நம்ம இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் க்ராஸாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? பாருங்கள், ஸோ இப்போ இல்லை நம்ம மவுண்ட்டும் போட்டு பார்த்தாச்சு. மவுண்ட் போட்டதும் ஓகே, நல்லாவே செட் ஆகுது, நல்ல ப்ராப்ளம் இல்லை. இந்த மவுண்ட்டை அப்படியே அசராமல் கழட்டிடுவோம். ஏன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மவுண்ட்டு உள்ளே அந்த எம்சிலாம் இருக்குது, அது கூட போய் ஃபிக்ஸ் ஆகிட போகுது. ஓகே, ஸோ இப்போ இதை என்ன பண்ணணுன்னா, அந்த எம்சியில் வந்து நீங்கள் வந்து செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். மினிமம் ஒரு 1 டே, அதாவது நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 டே டைம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஒரு 1 டே டைம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து 1 டேயில் வந்து இது நல்லா காஞ்சிரும். இப்போயே நல்லா பிடிச்சிருச்சு, பட் இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா பேட்ச் ஆகிடும். ஓகேவா? முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த எம்சியில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன்.
இங்கே உள்ளே இருக்கிறது கொஞ்சம் மட்டும் எடுக்கணும், அதையும் எடுத்தாச்சு. ஓகே, ஏன்னா இது உள்ள அந்த ஏர் போய் லாக் ஆகுது இல்லைங்க, அந்த இடம் இது. ஸோ இதே எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது இப்படியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை என்ன ஒரு மெயின் இதுனா, இதை வந்து அப்படியே அசையாமல் நம்ம வந்து வைக்கணும். மினிமம் ஒரு 5 to 6 hours சொல்கிறாங்க. பட் இது இப்போவே ஓரளவு கெட்டி ஆயிடுச்சு. ஸோ 5 to 6 hours நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை வந்து எந்த ஒரு இதுவும் படாமல் அசையாமல் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. வச்சுட்டு இது நல்லா ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மவுண்ட்டையும் அப்புறம் உங்கள் கேமராவையும் நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மவுண்ட், அப்புறம் 2 ஸ்க்ரூ, அப்புறம் இந்த ஜே மவுண்ட்டு, அப்புறம் இதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து ஒரு 550 rupees ஆச்சு. பட் பரவாயில்ல, நான் ரைடு இந்த வாரம் போவேன்னு நினச்சி வாங்கினேன். பட் அது இல்லை, போக முடியாமல் ஆயிடுச்சு ஒரு சில பேர்னால. அதனால் இப்போ வந்து சிரிக்கிறாரு பாருங்கள் நம்ம கேமராமேன், அவர்னால தான் ரைடு போக முடியாமல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணாலும் மனசில் வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக் கேர். நண்பன் என்ன தெரியுமா உங்களுக்கு? நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே